ஆவியாரின் பெயராலே. இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதே சமயத்தில் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய கோடி அற்புதர் அந்தோனியாரினுடைய நவநாளில் வணக்க நாளில் நம்மை இணைத்திருக்கின்றார். அழைத்த இறைவனுக்கு நன்றி கூறி நன்றி உள்ளத்தோடு இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். சிறப்பாக இன்றைய நாளில் நமக்கு திருப்பலியை ஆற்றி மேலுமாக நற்கருணை தேவனின் ஆசிரியை கொடுக்க அருட்பணி ஆச்சரியம் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களை வருகின்ற பங்கு தந்தையின் சார்பாக வரவேற்போம். அன்றைய திருப்பலியானது மரிய எடிசன் புனிதா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். இருதய பாபு குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், பிலோமினா ஜோஸ் உடல்நலம் பெற்றதற்காக நன்றியாகவும், நெப்போலியன் சகாயம் நன்றியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலுமாக திருப்பலியானது அஞ்சலி தேர்வில் வெற்றி பெற கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஆலன் சபிதா குடும்ப சமாதானம் வேலை வாய்ப்பு வேண்டியும், திருத்தொண்டர் ஜோஸ்பின் ஜோசப் நல்ல குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அஞ்சு சாதன் குழந்தை நல்ல விதமாக பிறக்க கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். மேலுமாக இவர்களோடு இணைந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். மேலும் திருப்பலியானது வர்க்கி லாலு சாக்கோ மாமச்சன் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், குரியாக்கோஸ் ஆண்டனி ஜாயச்சன் லூகா ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மேரி ஆண்டனி ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், கிளாரம்மா ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மரித்த அனைத்து ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மேரி சாக்கோ ஓசேப் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் சிறப்பாக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதரங்களை, திருப்பலி தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நாம் நம்முடைய பாவங்கள், பாவ இயல்புகளை, பாவ நாட்டங்களை இறைவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக மனமருந்துவோம். நான் பாட பாடல் வரிகளை உள்வாங்கி உணர்ந்து விசுவாசத்தோடு பாடுவோமா? இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். பாடுவோமா? இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். வியர்வையாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். முள்முடி தலையில் தாங்கிய இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். பாவ சிலுவையை சுமந்த என் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். எனக்காய் சிலுவையில் அறையுண்ட இயேசுவே,
இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். எனக்காய் காயங்கள் ஏற்ற என் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். எனக்காய் அசிங்கத்தை ஏற்ற என் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். எனக்காய் காரி உமிழப்பட்ட இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். எனக்காய் மண்ணிலே புதையுண்ட இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். எனக்காய் மூன்றாம் நாள் உயிர்த்த இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினீரே. எங்களது மனித இயல்பில் பங்குகள் அருள் கூர்ந்தவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு கொள்ள அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பள் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49 இறைவசனங்கள் 1 மற்றும் 2, 8 10 முடிய. யாக்கோப்பு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாக இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வார். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர்கள் உன்னை வணங்குவார். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால்கள் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொச்சம் மறையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 72. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்திடம் உமது நீதியை விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக.
நிலா உள்ளவரையில் இருந்து சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசிர் பெற விழைவாராக. எல்லா நாட்டினத்திலும் அவரை நட்பேறு பெற்றவர் என வாழ்த்தவராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. வாழ்த்தொலி. எங்களுக்கு உண்மையின் வழியை காட்ட வந்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையாம் இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1-17 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் புதல்வர் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெட்ரோசும் செராகுவும். பெட்ரோசின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபாயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியாம், உசியாவின் மகன் யோதாம், யோதாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எகோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எகோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசூர், அசூரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே இயேசு என்னும் கிறிஸ்து. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இன்னும் இந்த ஆலயத்திற்கு உள்ள இல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதெல்லாம் ஆலயத்திற்கு உள்ள இருக்கிறீங்களா, வெளியில இருக்கிறீங்களா? நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு பாடும்போதே பார்த்தேன் நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு பாடணும்? ஏதோ நீங்க வந்து பாடுனீங்க சாமி, நானும் பாடிட்டேன் சாமி. மன்னிப்பு வழிபாட்டிற்கென்றே ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? என்ன பாட்டு? உம் இரத்தத்தால் என்னை கழுவும் அப்படின்ட்டு. அது பாடும்போதே உணர்ந்து பாடுனீங்களா, உள்ள நின்று பாடுனீங்களா, இல்லை வெளியில நின்று பாடுனீங்களா அப்படின்றத ஈஸியாக பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி இன்னமும் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பதிலா அப்போ உள்ளது வந்தது மாதிரியே. ஏன்னா நிறைய பேர் நம்ம உள்ள வரும் பொழுது பல்வேறு எண்ணங்களோடு வருவோம் இல்லையா? சந்தோஷமா வந்தவங்க எத்தனை பேர்? வெரி குட். வருவோம் சந்தோஷமா. உண்மையிலே கோபத்தோடு வந்தவங்க எத்தனை பேர்? வருவோம், வந்திருக்கலாம். வேதனையோடு வந்தவங்க எத்தனை பேர்? எல்லாரும் இல்லையா? ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பல எண்ணங்கள் நுழைகின்ற பாடினது இல்லையோ? வெரி குட். இப்படி பல 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 எண்ணங்களோடு, சிந்தனைகளோடு, கோபத்தோடு, வேதனையோடு, மகிழ்ச்சியோடு, இப்படி பல கோணங்கள்லேருந்து வர்றோம். எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்து வர்றீங்களா? இல்லை, பல பேர் பல வீதிகளில் இல்லையா? ஈவன் ஒரு சிலர் இந்த மதுரை வாயிலிருந்து கொண்டு வந்திருக்க மாட்டீங்க, வெளி பங்குகள்லேருந்து வந்திருப்பீங்க இல்லையா? அப்படி பல கோணங்களில் எல்லாரும் ஒரு இடத்தில் குழுமி இருக்கிறோம். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? எங்கெங்க வீடுகள் இருந்தாலும், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும், எவ்வளவு வீதி, எத்தனை வீதிகளில் இருந்தாலும் ஒரே அன்பியத்தில் இருந்து வந்திருக்கோமா? இல்லை, பல்வேறு அன்பியங்களில் இருந்து வந்திருக்கின்றோம், பல்வேறு வீதிகளில் இருந்து வந்திருக்கின்றோம், ஒரே பங்கில் இருந்து வந்திருக்கின்றோம், ஆனால் ஒரே இடத்தில் இருக்கின்றோம். அப்படிதானே? இன்னைக்கு இயேசுவினுடைய தலைமுறைகள் எத்தனை தலைமுறைகள் வாசிக்கப்பட்டது? 314 தலைமுறைகள் வாசிக்கப்பட்டது இல்லையா? 3 தலைமுறை பட்டியல்கள் வாசிக்கப்பட்டது. ஏதாவது ஒரு பேர் நமக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது ஃபாதர், அப்படிலாம் கேட்கக்கூடாது ஃபாதர் இல்லையா? நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கவலைப்படாதீங்க. நான் அதை கேட்கறதுக்காக வரல. இருந்தாலும் கடைசியில் யார் பிறந்தது? இயேசு. இந்த தலைமுறை பட்டியல் இந்த உலகத்தில் எந்த தெய்வங்களுக்காவது இருக்குதா? இல்ல இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்தார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, மனிதர்கள் மத்தியில் பிறந்தார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, அதுவும் பெண்ணின் மத்தியில் இல்லையா? பெண்ணின் வழியாக பிறக்க வேண்டும் என்பது யாருடைய திட்டம்? கடவுளுடைய திட்டம் இல்லையா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எசையா இறைவாக்கினர் ஒரு இளம் பெண்ணின் வழியாக ஆண்மகவு தோன்றும், அவரே இம்மானுவேல், அருமையான பேரு சொல்லிட்டார். அப்பயே பேரு சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே 700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பேரு சொல்லிட்டார். மீகா இறைவாக்கினர் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னாலும் அருமையான பெத்தேல் என்ற இடத்தில் இருந்து தோன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டார். 12 இறைவாக்கினர்கள் ஒரு சிறிய இறைவாக்கினர். அந்த சிறிய இறைவாக்கினர் ஒருவர் அருமையா சொல்றாரு, பெத்தேல் என்ற இடத்தில். இந்த பெத்தேல் என்ற இடம் முதலில் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? யாக்கோபினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். யாக்கோப்பு அப்படி வழி பயணத்துல ஒரு சின்ன கல்லை எடுத்து எதுக்கு தலைமாட்டில் வச்சுக்கிறார் இல்லையா? அந்த இடத்துல யாக்கோப்பு யாருடைய பிரசன்னத்தை உணர்ந்தாரு? யாருடைய பிரசன்னத்தை? இறைவனுடைய பிரசன்னத்தை. நிறைய விவிலியத்தை படிக்கணும் இல்லைங்களா? விவிலிய பின்னணியில வரலாற்றினுடைய அடிப்படையில் படிக்கக்கூடாது. விவிலியத்தை எப்பயுமே படிக்கும் பொழுது எதோடு படிக்கணும்? விசுவாசத்தோடு படிக்கணும்.
அப்பதான் அந்த வார்த்தை யாருக்கிட்ட பேசும்? படிக்கிற என்னைகிட்ட பேசும். அதுக்காகத்தான் முதல் வாசகம் படிக்கும்போது எப்படி சொல்றோம்? இன்னைக்கு முதல் வாசகம் எங்கேருந்து படிக்கப்பட்டது? தொடக்க நூல்ல இருந்து படிக்கிறோம். இதே முதல் வாசகம் புதிய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு லெட்டர், ஒரு மடல்கள்ல இருந்து படிக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு கொரிந்தியர்னு எழுதுக்குங்க. கொரிந்தியர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? கொரிந்தியருக்கு எழுதிய முதல் என்னது? திருமுகம், இல்லையா? ஏன் அப்படி திருமுகம் அப்படின்ற அடையாளம் கொடுக்குறாங்கன்னா, நான் யாருடைய முகத்தை பார்க்குறேன்? திருவினுடைய முகம். யார் அந்த திரு? ஆண்டவருடைய திருமுகம். அப்ப நான் படிக்கின்ற பொழுது யாருடைய முகம் எனக்கு தெரிய வேண்டும்? ஆண்டவருடைய முகம் தெரிய வேண்டும். அதனால தான் அப்படி படிக்கும் பொழுதே அந்த வார்த்தைகள் எதெல்லாம் எதற்கு சொல்லுகின்றோம்? இப்படி எடுத்து நான் படிக்கின்ற பொழுது 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த திருமுகம் எங்க தெரியணும்? என்னுடைய விவிலியத்தில், இல்லையா? அப்ப நான் படிக்கின்ற பொழுது எதோடு படிக்கணும்? விசுவாசத்தோடு படிக்கின்ற பொழுது அந்த தெய்வீக திருமுகம் எனக்கு கொடையாக கொடுக்கப்படும். அதனாலதான் நீங்க இறைவனுடைய வார்த்தையை உச்சரிக்கின்ற பொழுது ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை படித்தோம் என்றால், நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலனா கூட யாரு உங்களுடைய வாய் வார்த்தையை உருவாக்குறது? தூய ஆவியானவர். நான் எப்படி ஜெபிக்கணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும், என்ன கருத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியாது குழம்பி போய் நிற்கின்ற அந்த வலுவற்ற நிலையில் கூட உங்களுடைய இதயத்தின் மூச்சை யார் ஆய்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றது? யாரு? சத்தமா? ஆண்டவர். நீங்க இப்ப எந்த எண்ணத்தோடு இந்த ஆலயத்திற்கு வந்தீர்கள்? எந்த விண்ணப்பத்தோடு, எந்த கவலையோடு, எந்த கண்ணீரோடு, எந்த சந்தோஷத்தோடு இந்த ஆலயத்திற்கு வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? என் ஆண்டவருக்கு தெரியும். அப்ப நீங்க வருகின்ற பொழுது குருவாக இருக்கக்கூடிய நான் உங்களுடைய முகங்களை பார்க்க முடியும், ஆனால் அகங்களை பார்க்க முடியாது. ஆனால் அகத்தை பார்க்கக்கூடிய தெய்வம் யாரு? ஆண்டவர். ஆண்டவர். அதனாலதான் நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்து விடலாம், உங்களுடைய முகத்தை நான் பார்த்து விடலாம். ஏன் நான் நிற்கின்ற பொசிஷன் அப்படி. நானும் உங்களை மாதிரி இப்படி திரும்பி இருந்தேன்னா என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அப்ப ஆண்டவருடைய தெய்வீக முகத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வதற்காக, இல்லையா? எதுக்கு இந்த ஆண்டை நாம் ஒவ்வொரு ஆண்டும் திரும்பி மீண்டும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்? திருவருகை காலம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த வருஷம் கொண்டாடினோம்ல, அடுத்த வருஷத்தை ஏன் கொண்டாடணும்? வேற விழா கொண்டாடலாமே அப்படின்னு பார்க்கிறோமா? இல்ல. நான் இறக்கும் வரையும் யாருடைய பிறப்பை? இயேசுவினுடைய பிறப்பை. நான் இறக்கும் வரையும் யாருடைய இறப்பை? இயேசுவினுடைய இறப்பை. நான் இறக்கும் வரையும் யாருடைய உயிர்ப்பை? இயேசுவினுடைய உயிர்ப்பை. அப்ப பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு, இது மூன்றையும் தியானித்து ஒவ்வொரு ஆண்டும் கடப்பதற்கு இறைவன் உங்களுக்கும் எனக்கும் உயிரை கொடுத்து இந்த இடத்தில் நிலைநிறுத்தி இருக்கின்றான் என்றால், அவருடைய பிறப்பை நான் கொண்டாடுகின்ற பொழுதெல்லாம் யாரை நினைவு கூறுகின்றேன்? யாரை? ஆண்டவரை நினைவு கூறுகின்றேன். இப்ப யாராவது பக்கத்தில் இருக்கிற உங்க மாதா சிறுபத்தையும் அந்தோனியார் சிறுபத்தையும் பார்த்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல. இப்ப எல்லாருடைய செவியும் எங்க இருக்கின்றது? இறைவனுடைய வார்த்தையில் இருக்கின்றது. அப்ப நீங்களும் நானும் குழுமி வருவது யாருடைய வார்த்தையை கேட்பதற்கு? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு. அதனால்தான் வார்த்தையாகிய இறைவன் உரு எடுக்கின்றார், மனித உரு எடுக்கின்றார். சத்தமா ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கான சத்தமா இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு வாய் திறந்து சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற சாத்தான் கூட என்ன செய்வான்? ஓடிடும். எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்கன்னா இந்த இடத்துக்கு யாருக்கு இடமே இல்லை? சாத்தானுக்கு இடமே இல்லை. ஆனா வாயை திறக்க மாட்டேன், கையை தூக்க மாட்டேன், கைதட்டி பாடிட மாட்டேன் அப்படின்னு நின்ற கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய தெய்வீக கடமை முடிஞ்சிச்சு. என்னது? அவர் உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு, இல்லையா? நீங்களும் நானும் யாருடைய பேர்ல வந்தோம்? இன்னைக்கு எனக்காக வந்தீங்களா? இல்ல. உங்களுக்காக நான் வந்து நினைக்கிறீங்களா? இல்ல. உங்களையும் என்னையும் இணைத்தது யாரு? இறைவன். என்னுடைய சிந்தனைகளையும் என்னுடைய வாய் வார்த்தைகளையும் இணைத்து உங்களுக்கு செய்தியாக கொடுப்பவர் யாரு? இறைவன். அப்ப அந்த இறைவனை நீங்களும் நானும் இந்த நேரத்தில் போற்ற வந்திருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய வாய் திறந்து, என்னுடைய விசுவாசம் திறந்து, இல்லையா?
அதுக்கு தானே வந்திருக்கிறோம். யார் பெற்ற பிள்ளையோ அவங்க பாடிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துடக்கூடாது. அப்படி நினச்சோம்னா நீங்களும் நானும் யாரை உணர்ந்து கொள்ள முடியாது? மனித அவதாரம் எடுத்த ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்ப மனித உருவிலே, மனிதர்கள் மத்தியிலே, மனிதரின் வழியாக பிறந்தவர் இயேசு கிறிஸ்து என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவருக்கு இத்தனை தலைமுறைகள், 314 தலைமுறைகளை அட்டவணையை கொடுத்து இதன் வழியாக இயேசு என்னும் மனிதர், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இதற்கு முன்னதாக, அதாவது புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம பார்க்கிறோம், இயேசு என்னும் மனித உருவம் எடுத்து மனிதர்கள் மத்தியிலே மனிதத்தை மீட்பதற்காக பிறந்தவர் இயேசு என்பதை பார்க்கின்றோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இயேசு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் இல்லையா? ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் வருவார் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் பயணிக்கிறோம். இப்ப கூட நீங்களும் நானும் இன்னும் அவர் வருவார், மீண்டும் அவர் வருவார், அவருடைய மாட்சிமிகு வருகையை நோக்கி தான் பயணிக்கின்றோம். யாராவது இயேசுவை பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? நேர கண்கூட பார்த்தீர்களா? திருத்துதர்களை போற பார்த்தீர்களா? இயேசுவோடு வாழ்ந்தீர்களா? சொல்லுங்க. என்ன சன்னாய் பயணிக்கிறீங்க? இயேசுவோடு சமகாலத்தவர்களாக இல்லை ஆயினும் நான் யாரை நம்புகிறேன்? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். நான் பார்க்கவில்லை, இருந்தாலும் இன்றும் நான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நம்ம மட்டும் இல்ல, நமக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைகளும் நம்பி வாழ்ந்து கொண்டு பயணித்துப்பதற்காகவே. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இந்த உலகம் அழிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது. வார்த்தை ஒழியாது. நீங்களும் நானும் செத்துறலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் இறப்பை சொல்லுங்க, இறப்பே இல்லை. அதனாலதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கேட்டாங்க, ஆண்டவரே நீங்கள் யார் என்று எங்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். ஆனா, பெண்ணா, கருப்பா, குட்டையா, நெட்டையா, இல்லையா, இல்ல மனிதனா, இல்ல செடியா, கொடியா, மிருகமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவரை கூறிய அருமையான வார்த்தை, விடுதலை பயணம் நூல் எடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வார்த்தை இருக்கின்றது. இருக்கின்றவராக இருக்கின்ற தெய்வம் நானே. முடிஞ்சிச்சு. இருக்கின்றவராக இருக்கின்ற தெய்வம் நானே. 3:14 சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்ப இருக்கின்றவராக இருக்கின்ற தெய்வம் இன்றும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். அப்ப நீங்களும் நான், அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாஜிக்கா ஒரு வார்த்தை பயன்படுத்துவார், எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில், யாருடைய நாமத்தில்? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் குழுமி இருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே பாதி நீங்க தான் பேசணும், நான் தான் பாதி பேசுவேன், நீங்க பாதி பேசணும். இறை வார்த்தை என்பது சாமியாற்று மட்டும் இல்லை. இன்னமும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இறை வார்த்தை என்பது இருபுறமும் உரசப்பட வேண்டும் இல்லையா? தீப்பெட்டி இந்த கையில் வச்சுக்கிட்டு தீக்குச்சி இந்த கையில் வச்சு பத்திக்க என்ன பத்திக்கிறோமா? உரசப்பட வேண்டும். உரசுனா எது? தீப்பெட்டி பத்திக்கிறோமா? எது? பாட்டே தமிழ் சினிமாவில் வத்தி குச்சி வத்திக்காதுடா யாரு வந்து உரசுற வரையிலே, இல்லையா? ஒரு சில பாடல்கள் அப்படி நம்ம ஆன்மீகத்திற்கு எடுத்து பாருங்க. என்ன ஃபாதர் பலிபீடத்தில் நின்று இப்படி பாடிக்கிறாரு அப்படின்னு இல்லை. ஒரு சில பாடல்களை நீங்களும் நானும் எப்படி உள்வாங்குகின்றோமோ அதை பொறுத்து இருக்கின்றது இல்லையா? ஆண்டவர் இயேசுவோடு அந்த தீப்பெட்டி ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு குச்சியாகிய நீங்களும் நானும் உரசுகின்ற பொழுது மட்டுமே, நீங்களும் நானும் அவரை தேடுகின்ற பொழுது மட்டுமே, நீங்களும் நானும் விசுவாசத்தோடு வாஞ்சையோடு தேடுகின்ற பொழுது மட்டுமே யாரை கண்டுகொள்ள முடியும்? ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். பேதுரு, இயேசு இறந்த பிறகு பேதுரு நற்செய்தியை அறிவிப்பதற்காக சென்று நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது தூய ஆவியினுடைய வல்லமையை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்ப நீங்களும் நானும் வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தூய ஆவி எந்த வார்த்தையை எனக்கு கொடுக்கணுமோ அதை நிச்சயம் கொடுப்பார். 1000 வார்த்தைகள் பேசலாம் இல்லையா? 1000 வார்த்தைகள் விவிலியத்தில் இருந்து படிச்சிருக்கலாம், பாடல்கள் இருந்து கேட்டிருக்கலாம், மற்ற மன்றாட்டுகளில் இருந்து கேட்டிருக்கலாம். இருந்தாலும் எனக்கென்றே ஒரு வார்த்தையை இறைவன் உரித்தாக்குவார். எத்தனை புனிதர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். இன்னைக்கு எல்லாரும் கோவாவுக்கு ஓடுறோம். யார் அவர்? கோவாவில் இருக்கிறவர் யாரு? செவேரியார். அவருடைய வாழ்க்கையை தடம் புரட்டியது கூட ஒரே ஒரு வார்த்தை, முழு விவிலியமும் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை, அவருக்கென்றே வைக்கப்பட்ட வார்த்தை இல்லையா? என்ன வார்த்தை? மத்தேயு 16:26 என்ன சொல்லப்படுகின்றது? உலகெங்கும் சென்று, சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, உலகெல்லாம்
தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து நான் வாழுகின்றேன் என்றால் எனக்கு பயனொன்றும் இல்லை. என்னை இழந்து நான் வாழுகின்றேன் என்றால் பயனொன்றும் இல்லை. என் கடவுளை மறந்து நான் வாழுகின்றேன் என்றால் பயனொன்றும் இல்லை. என் ஆண்டவரை தேடாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் பயனொன்றும் இல்லை. நான் வாழ்வது வீண் வீண் வீண், முற்றிலும் வீண். சபையுரையாளர் அதைத்தான் சொல்லுகின்றார். என் ஆண்டவரை என் வாழ்நாளில் தேடவில்லை என்றால் நான் வாழ்வது வீண், வாழ்வது வீண். ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுக்கின்றாரோ, அவருக்கான நேரத்தை நான் அவருக்கென்றே கடன் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்தின் சொத்து. அந்த சொத்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 3:8 என்ன சொல்றாரு தெரியலைங்களா? பைபிள் கொண்டு வர்றதில்ல, கொண்டு வரணும். பைபிள் எடுக்கணும். பைபிள் எடுக்காதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து கிடந்துட முடியாது. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தே, நான் உள்ளதெல்லாம் இழந்தேன். அவரை தெரிவதற்கு எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறார். ஆண்டவர் இயேசுவை பற்றிய அறிவே எனக்கு ஒப்பற்ற செல்வம், சொத்து. அப்ப என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிவதற்கு நான் சூப்பர் மார்க்கெட் போனா தெரிஞ்சுக்கிற முடியாதுங்க. எங்க வரணும்? ஆலயத்திற்கு. ஆலயத்திற்கு 4 வார்த்தைகள் அறிவிக்கப்படுகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது மட்டுமே அந்த வார்த்தையின் மறு ரூபம் என்னில் உருவம் எடுக்கும். என்னில் உருவம் எடுக்கும். அந்த வார்த்தையின் மறு ரூபத்தை என் வாழ்வில் நான் உணர்ந்து கொள்வதற்கென்றே, வார்த்தையினுடைய மறு ரூபம் என் இதயத்தில் பிறப்பிடம் கொள்வதற்கென்றே நான் எங்கு வர வேண்டும்? ஆலயத்திற்கு வர வேண்டும். காய்கறி வாங்கினா எங்க போறோம்? எந்த மார்க்கெட்டு? சூப்பர் மார்க்கெட்டுக்கா? இன்னைக்கு அதுலயும் சூப்பர் மார்க்கெட்லயும் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? காய்கறியை சூப்பர் மார்க்கெட்லயும் கொண்டு வந்துட்டாங்க. காய்கறி கடைக்கு போவோம். கருவாடு வாங்கினாலும் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டே வந்துடுச்சு இல்லையா? ஆனால் இயேசுவின் அருளை பெறுவதற்கு எங்க தான் செல்லணும்? ஆலயத்திற்கு. ஆலயத்தில் மட்டும்தான். யாருடைய நாமத்தில் நம்ம கூடுறோம்? ஆண்டவருடைய நாமத்தில். அதனாலதான் கத்தோலிக்க திருவை சாதாரண திருவை இல்லைங்க. இத்தனை தலைமுறை பட்டியல்களை கொடுக்கின்றது என்றால் ஆதாரபூர்வமாக பிறந்திருக்கின்றார். வார்த்தையினுடைய மறு ரூபம் உருவம் எடுத்திருக்கின்றது. வார்த்தையினுடைய மறு ரூபம் அன்னை மரியாள் என்னும் பெண்ணின் வழியாக இவ்வுலகிற்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் அன்னை மரியாளுக்கு பேரே என்னது? வாக்கு தத்தத்தின் பெட்டகமே, முதல் நற்கருணை பேழை இல்லையா? வார்த்தையினுடைய உருவம் எங்கு தாங்கி இருந்தது? அருள் நிறைந்தவளே நீர் வாழ்க. யார் உம்மோடு? யார் உம்மோடு? ஆண்டவர் உம்மோடு. அந்த ஆண்டவர் உம்மோடு என்று சொல்லுகின்ற அந்த அருள்மொழி இன்னைக்கு உங்களை பார்த்து, அதே வானதூதர் உங்களை பார்த்து சொல்லணும். எப்படி? அருள் நிறைந்த மக்களே நீங்கள் வாழ்க. யார் உங்களோடு? சத்தமா அதை சொல்றது கூட அசிங்கப்படக்கூடாது நம்முடைய நாக்கு. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாட்டே அருமையா பாடுவாங்க. திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன பயனோ நாதா, இறைவாவும் அன்பிற்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கேன் நாதா, நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. அசிங்கப்படுறோம். இயேசுவினுடைய நாமத்தை சொல்றதுக்கு அசிங்கப்படுறோம். இயேசுவினுடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு அசிங்கப்படுறோம். இயேசுவினுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு அசிங்கப்படுறோம் இல்லையா? இதெல்லாம் அசிங்கப்படுறோம்னா நான் யாரை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. கிறிஸ்தவனாக இருந்து திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை தான் படிச்சிருப்போம் இந்த நாட்கள்ல இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எத்தனாவது வாரத்தில் இருக்கிறோம்? ஷார்ட்டா முடிச்சிருங்க, நானும் முடிக்கணும் டயத்துக்கு. எத்தனாவது வாரம்? 3வது வாரம். திருவருகை காலத்தில் 3வது. இந்த 3 வாரத்திலையும் திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகள் அப்படியே உள்வாங்கி பயணிச்சோம். அவர் சொல்றார் பாருங்க, ரம்யான வார்த்தை. அதுதான் திருப்பலியினுடைய மையம். இதோ இறைவனின், அதுவும் வாயில வரல பாருங்க,
சொல்லணும் நேரம் சொல்லியிருக்கணும். இதோ இறைவனின் செம்மறி. எத்தனையோ இறைவாக்கினர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்களா? இல்லை, வருவார் வருவார் என சொன்னார்களே ஒழிய யாரும் வந்த பிறகு இவர்தான் அவர் அப்படின்னு சொல்லல. ஆனால் திருமுழுக்கு யோவானுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. உங்களை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய முகங்கள் தெரிய வேண்டும். அதுதான் கிறிஸ்து அவர்கள். நீங்களும் நானும் கிறிஸ்து அவர்கள் இல்லையா? அப்ப உங்களையும் என்னையும் பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது யாருடைய பிம்பம் தெரிய வேண்டும்? யாருடைய பிம்பம்? கிறிஸ்துவின் பிம்பம், கிறிஸ்துவின் உருவம். நீங்கள் தான் அந்த திருமுகங்கள். திருவினுடைய முகங்களே நீங்கள் தான், வேறு யாரும் அல்ல. அப்ப இயேசுவினுடைய முகத்தை நீங்கள் உள்வாங்கினால் மட்டுமே, இயேசுவினுடைய பிரசன்னத்தை நீங்கள் உள்வாங்கினால் மட்டுமே இது போன்ற அடையாளங்களை நீங்கள் அறிவிக்க முடியும். அறிந்திருந்தால் மட்டுமே அறிவிக்க முடியும். அதனாலதான் தமிழ்ல சொல்லுவாங்க, சட்டியில இருந்தா தான், ஆமா, சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். என்னில் இறைவனுடைய பிரசன்னம் இல்லை என்றால் என் வார்த்தைகளிலும் இறைவனுடைய பிரசன்னம் வருமா வராதா? என்னில் இல்லை என்றால் வார்த்தையிலும் வராது, வாழ்க்கையிலும் வராது. அப்ப என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னில் இருக்கின்ற பொழுது மட்டுமே, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2:20 சொன்னது போல, வாழ்வது சத்தமா, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசுவே. இப்ப சொல்லுங்க, உங்களில் வாழ்வது யாரு? உங்களில் வாழ்வது யாரு? இயேசு. இயேசுவினுடைய மக்கள் மட்டும்தான் இந்த இடத்துல வர முடியும், இந்த இடத்திற்கு வர முடியும். முழந்தால் படியிடுவோம். இறைவனது பேரன்பிற்குரியவரும் நமது தேவைகளில் இறைவனிடமும் வல்லமையோடு பரிந்து பேசுவருமான புனித அந்தோணியார் வழியாக நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். இறைவனின் அன்புக்கு பாத்திரமுமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறை மக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாக வாழ உடலை ஒருத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பழிவாழ்வு வாழ குழந்தை இயேசுவை கரத்திலே தாங்கி பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் கிறிஸ்து இயேசுவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம்பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனையுறுவோர்களுக்கு பூரண சுகம் கிடைக்க இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவி அருளும், குடும்பத்திலும் சமாதானம் நில தொழிலை ஆசீர்வதிக்கவும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். கரங்களை குவிப்போம், கண்களை மூடுவோம். நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கின்ற இடம் புனிதமான இடம், இறைவனுக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட அருமையான ஆசீர்வாதம் நிறைந்த இடம் என்பதை உணர்ந்து எந்த எண்ணங்களுக்காக இந்த ஆலயத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைத்தீர்களோ அந்த எண்ணங்களை நீங்கள் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற நேரம் இது. ஆண்டவருடைய தெய்வீக இருதயத்திலே ஆண்டவருடைய 5 திரு காயங்களுக்குள்ளாக அவற்றை நீங்கள் சமர்ப்பிக்கின்ற நேரம் இது. பலி பீடத்தில் நீங்கள் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வேண்டிய மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை ஆண்டவரே, இதுதான் நான், இதுதான் என்னுடைய இயலாமை என்பதை உணர்ந்து ஆண்டவரே, என்னை முழுமையாக உமக்கு கையளிக்கின்றேன், என் குடும்பத்தை முழுமையாக கையளிக்கின்றேன், என் குடும்பத்தில் இருக்கின்ற தேவ பிள்ளைகளை உமக்கு முழுமையாக கையளிக்கின்றேன், ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று சொல்லி, இயேசுவே, இதோ இந்த அன்பு இறைக்கம் நிறைந்த இந்த வேளையிலே உம்முடைய அருளையும் ஆசீரையும் இந்த மக்கள் மீது பொழிந்து எத்தகைய வேண்டுதல்களுக்காக முழந்தாள் படியிட்டு கண்ணீரோடு வேதனையோடு துன்பத்தோடு துயரத்தோடு கவலையோடு வேண்டிக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவரே, அத்தகைய காணிக்கைகளை, துன்பங்களை, துயரங்களை, கவலைகளை, கண்ணீரை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம் என்று சொல்லி இதையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதரர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த தெய்வீக பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளர்களின் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைவற்றோடு நாங்கள் ஆற்றும் பணியினால் விண்ணக ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஆண்டவரே, ஒவ்வொரு இறைவாக்கினர்கள் வழியாக உம்முடைய வார்த்தையின் தெய்வீக பிரசன்னத்தை கிடத்தி வந்து இறுதி இறைவாக்கினராகி திருமுழுக்கு யோவானின் வழியாக அடையாளப்படுத்த திருவிழமானீரே. அதே அந்த வார்த்தையின் மறுரூபத்தை அன்னை கன்னிமரியாளின் வயிற்றிலே ஒரு கொடுக்க வைத்து உன்னதமான உமது மகனை உலகிற்கு கொடையாக கொடுத்து அவரது பிறப்பு இறப்பு உயிர்ப்பு ஆகிய 3 வார்த்தைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் தியானிக்க வைத்து அவருடையோடு விசுவாசத்தில் ஒன்றிணைந்து விண்ணக தூதர்களோடு இணைந்து மன்னக தூதர்களாகி நாங்கள் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருக்கின்றோம். அவருடைய ஆவியால் தீமூட்டப்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் உங்களையும் என்னையும் இந்த அருமையான ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றார். இந்த இடத்தின் வழியாக நீங்களும் நானும் அவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றப்பட இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து எதை எதை எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் சுமையாக சுமந்து வந்தீர்களோ அத்தகைய சுமைகளை, இயக்கங்களை, கவலைகளை, கண்ணீரை காணிக்கையாக ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அவர் அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன் ஆழ்ந்த விசுவாசத்தோடு அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அவர் அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், இது பாவமன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் அறைபொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஒளியும் புரிய தகுந்த வருடங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஆயர்கள், துறவரத்தார், பொது நிலையினராகிய அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். குறிப்பாக இந்த தெய்வீக பலியில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கப்படுகின்ற குடும்பத்தாரையும், மேலும் குறிப்பாக இந்த தெய்வீக பலிபீடத்தின் முழந்தால் படியிட்டுக் கொண்டிருக்கின்ற முன்பாக முழந்தால் படியிட்டுக் கொண்டிருக்கின்ற அவர்களையும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இவர்கள் குடும்பங்களில் வசிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உமக்கு காணிக்கையாக்குகின்ற இந்த தருணத்திலே எல்லாவித இடையூறுகளிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் துன்ப துயரங்களிலிருந்தும் கவலை நஷ்டங்களிலிருந்தும் விடுதலை கொடுத்து உம்முடைய தூய ஆவியினுடைய வல்லமையால் மட்டுமே அவர்களை எந்நாளும் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே, அன்று இஸ்ரவேல் மக்களை மேக தனலாகும் நெருப்பு தூணாகவும் நின்று வழி நடத்தியது போல இவர்கள் செல்லுகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உடைய தெய்வீக வல்லக்கரம் உடனிருந்து வழிநடத்திட வேண்டும் என்பதற்காக அவர்களை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். உயிர்த்தேலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த தெய்வீக பலியில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கப்படுகின்ற ஆன்மாக்களையும், இந்த தெய்வீக பலியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற இவர்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்த பெற்றோர், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் அனைவரையும் ஆண்டவரை உடைய தெய்வீக முக ஒலியின் ஒளியேற்ற மேலும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்களையும்
இந்த பங்கிலே வாழ்ந்து மறித்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உம்முடைய தெய்வீக முகவொலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்களும் அங்கு வந்து தோழமை கொண்டு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைவடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லாவித பாவங்களில் இருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதி உரித்தாக்கிக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களையும் நம் ஒவ்வொருவரின் பாவங்களையும் போக்க வந்த தெய்வம். வார்த்தையின் மறு உரு இவரே. மனித அவதாரம் எடுத்து மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து மனிதர்கள் படுகின்ற பாடுகளை ஏற்று இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று இந்த உலகிற்கு விட்டு சென்ற உன்னதமான கொடை இவர். தெய்வத்தின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். உறவு
இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்பிற்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரே, வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கருணையில் இணைந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, எங்கள் மனக்கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயை சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழேற்றும் வரப்பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவா, உமளவில்லாத அன்புக்குரியவரும் உமது அருளின் தூய்மையாள் கோடி அற்புதரெனப்பட்ட புனித அந்தோணியாரை அண்டி வந்துள்ள பக்தர்கள் எங்கள் மேலில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவியுண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் உடல் நோயால் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருந்து உங்களுக்கு பின்னும், உடல் நோயிலிருந்து உள்ள நோயிலிருந்து விடுதலையை தந்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மேல் இருப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே. ஆமென். தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து பதம்
ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் அவரோடு இருந்து அவரில் இருந்து அவரை போற்ற அவரோடு பேசுவதற்கு இந்த நேரத்தையும் பொழுதையும் நமக்கு கொடையாக கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லுவோம். இயேசு என்னை குடும்பமாக அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. ஒரே குடும்பமாக எங்களை அழைத்து வந்து இந்த ஆலயத்திற்குள் நிறுத்தியமைக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. எல்லா வித தீங்கிலிருந்தும் தீய நாட்டங்களிலிருந்தும் தீய ஆவியினுடைய பிடிகளிலிருந்தும் விடுதலை கொடுத்த இந்த இடத்தில், அற்புதமான இடத்தில், கோடி அற்புதனுடைய மடியில் அமர்வதற்கு அருளையும் ஆசீரையும் கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி என்று சொல்லி பாருங்க. ஆண்டவரே நன்றின்னு சொல்லி பாருங்க. இயேசுவே நன்றி. கைகளை உயர்த்தி இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் எல்லா நாவும் அறிக்கையிடட்டும், எல்லா நாவும் அறிக்கையிடட்டும். இயேசுவே எல்லா நாவும் அறிக்கையிடட்டும். இயேசுவினுடைய நாமத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கின்றது என்பதை உணர்ந்து இயேசுவினுடைய நாமத்தை உங்களுடைய நாவினில் உச்சரிச்சு பாருங்க. இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. இயேசுவே நன்றின்னு சொல்லி பாருங்க. அப்பா நன்றின்னு சொல்லி பாருங்க. இயேசுவே நன்றின்னு சொல்லி பாருங்க. என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற தெய்வமே நன்றின்னு சொல்லி பாருங்க. என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தெய்வமே நன்றின்னு சொல்லி பாருங்க. என்னை பாதுகாக்கின்ற தெய்வமே நன்றின்னு சொல்லி பாருங்க. என்னை பலப்படுத்துகின்ற தெய்வமே நன்றின்னு சொல்லி பாருங்க. என்னோடு பயணிக்கின்ற தெய்வமே நன்றின்னு சொல்லி பாருங்க. என்னோடு இருக்கின்ற தெய்வமே எனக்கு நன்றின்னு சொல்லி இயேசுவே 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 நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே என்று சொல்லி நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, நான் ஒரு தூசி, குப்பையிலும் குப்பை. உம்முடைய தெய்வீக திருவண்டையிலே அமர்வதற்கு எனக்கு அருளையும் ஆசீரையும் நன்றி இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. உங்களோடு பேசுவதற்கு, உங்களுடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு எனக்கு அருளையும் ஆசீரையும் கொடுத்தீர. நன்றி என்று சொல்லி நன்றி இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி நல்லவரே, நன்றி போதுமானவரே, நன்றி 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 இயேசுவே என்று சொல்லி குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவா என்னை உமக்காய் தெரிந்தீரே. உணர்ந்து சொல்லி பாடுவோம். குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவா என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவா என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்கதான் எல்லா ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட்டா யாரோ இல்லப்பா. பாடுவோமோ. நீங்கதான் எல்லா ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட்டா யாரோ இல்லப்பா. நீங்கதான் எல்லா ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட்டா யாரோ இல்லப்பா. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. சோர்ந்து போயிருந்தேனப்பா என் ஏசப்பா, சோகங்களை தீர்த்தீரப்பா. சேர்ந்து சோர்ந்து போயிருந்தேன்
சேர்ந்து நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லப்பா. அப்படியே முழந்தால் படியிடுவோமா? இறுதி ஆசிரியருக்கான பாடலை மாண்புயர் கீதத்தை பாடி இறுதி ஆசிரை விரும்புவோமா? இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்கின்ற தொழிலையும் பிள்ளைகள் படிக்கின்ற படிப்பினையையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆ
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் அனைவருக்காகவும் திருப்பலியை நிறைவேற்றி செபித்த நற்கருணை தேவனின் ஆசீர்வாதங்களை நமக்கு வழங்க இன்று நமக்காக வருகை புரிந்த அருட்பணி ஆச்சரியம் அவர்களுக்கு பங்கு தந்தை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உன்னதத்தின் ஆவியை ஒத்த பக்தர் உள்ளது போற்ற வேண்டும் இந்த நாளே.
மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.